Hi guys, welcome back to my channel. So time வந்து 11:46 ஆக போகுது. So I'm going to make ரசம் பருப்பு புளி போட்ட பருப்பு ரசம். இங்க பாருங்க guys, ஆல்ரெடி நான் வந்து டொமேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, கொஞ்சம் க்ளோஸராக காட்டு. டொமேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஸ்டவ் ஆன், கடுகு தாளிச்சு டொமேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க guys, புளி தண்ணி கொஞ்சம் க்ளோஸராக காட்டு. ஸோ புளி தண்ணியை ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டேன். ஸோ ரெடி டு இதில் ஊற்றுறதுக்கு டைம் டு டூ தட். இங்கே பாருங்கள். ஸோ ஆல்ரெடி டொமேட்டோவை கொஞ்சம் க்ளோஸராக காட்டு. டொமேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஒரு உப்பு போட்டு கடுகு தாளித்து டொமேட்டோவை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ½ hour முன்னாடி கொஞ்சம் புளி தண்ணியை ஊற வைங்க. நான் அதை தான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போ பாருங்கள், இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றுறேன். இந்த டொமேட்டோவோட மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அந்த இது போட்டேன், நான் தண்ணியை ஊற்றிட்டேன், டொமேட்டோவை இது பண்ணிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes கொதிக்கட்டும். ஓகேவா? 2 minutes பாருங்கள், இது வந்து கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொதிச்சோடனே அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காரப்பொடி, அதுக்கு அடுத்தது சாம்பார் பொடி, கொரியண்டர் பவுடர், பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி. அப்புறம் இங்கே வந்து பருப்பு, இந்த ரசத்துக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கான பருப்பு. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சா ஒரு 10 minutes பண்ணிடலாங்க. இஸ் ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட். சாதம் ரெடி. ஸோ ரசத்தை பண்ணிட்டோன்னா எவ்ரிதிங் இஸ் குட் டு கோ. ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இந்த மீன் டைம் நீ பாருங்கள், செம வெயில் காட்டுன்னு காட்டுது கைஸ். இந்த லேக் பாருங்கள், வெயில். ஆக்சுவலாக காலம்புற மார்னிங் சைக்கிளிங் பண்ணேன். இன்னைக்கு லேட்டாக தான் கொஞ்சம் எந்திரிச்சேன். எல்லாம் லேட்டாக ஆகுது கைஸ். வீக்கெண்ட் இல்லை, அதனால் மார்னிங் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மெதுவாக தான் எந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் பைக்கிங் போயிட்டு வந்தேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்குது இல்லை, ஸோ எதாவது பண்ணி தானே ஆகணும். ஸோ பார்த்தேன், சரி ஓகே இன்றைக்கி டொமேட்டோ ரைஸாக பண்ணிவிடுவோம், டொமேட்டோ ரசம் அப்படின்ட்டு. எனக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. பட் ரமணிக்கும் ரோஹனுக்கும் சாம்பார் வத்த குழம்பு அப்படி தான் பிடிக்கும். அவங்களோட லீஸ்ட் ப்ரையாரிட்டி ரசம். அட்லீஸ்ட் ரோஹனாவது அதை சூப் மாதிரி குடிப்பான். ரமணிக்கு வந்து மூஞ்சியை சொல்லிச்சிடுவான் ரசம்னா. அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா மட்டும்தான் ரசம் சாப்பிடணுங்கிற மைண்ட் செட். ஆனால் வேறு வழி இல்லை. இன்றைக்கி ரமணி இஸ் ஃபோர்ஸ் டு ஈட் ரசம். இங்கே பாருங்க எப்படி மூஞ்சி காட்டுறா பாருங்க. திரும்பி ஓடுறாங்க ரமணி. ரசம்னே ஓடிட்டோம். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்சதையும் நான் கொஞ்சம் குக் பண்ணணும்ல. எப்போ பார்த்தாலும் நான் இவங்களுக்கு ரோஹனுக்கு பிடிச்சது ரமணிக்கு பிடிச்சதுன்னே பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சது வந்து எங்கள் அப்பாவுக்கு ரசம் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரசம் குழம்புலாம் வச்சா கூட நானும் எங்கள் அப்பாவும் ரசத்தை தான் நிறையா ஊற்றி சாப்பிடுவோம். மேபி எங்கள் அப்பாவோட ட்ரைட்ஸ் போல். எனக்கு சாம்பாரை விட ரசம் பிடிச்சிருச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட வேலையை காட்டிடலாம் எப்படி ரசம் பண்ணுறதுன்னு. ஸோ இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு வாட்டி ரியல் குயிக்காக சொல்கிறேன். கடுகு தாளித்து டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணேன், புளி தண்ணியை ஊற வச்சதை இப்போ ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் கொதியலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம கொதிக்கிறது தான் கடி. ஆனால் வெயிட் பண்ணி தானே ஆகணும். கொஞ்சம் கொதியல் வந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும்ல. அதனால தான் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக இங்கேயும் எதையோ பேசிட்டு கொஞ்சம் இதை அப்பப்போ இதை காட்டிகிட்டு இருக்கேன். ஒரு 2 minutes லேக்க பாருங்க கைஸ். அப்புறம் இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா, see this clock. இந்த கிளாக் வந்து கரெக்டாக 11 o'clockனா 11 times அடிக்கும், கத்தும். 12 o'clockனா 12க்கு கிடைக்கும், அந்த கத்தும். அந்த மாதிரி நான் சுவிட்சர்லாந்து போனப்போ இந்த கிளாக் பார்த்தோம். ரமணிக்கு இந்த கிளாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வாங்குன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். சரி ஓகே, அவனோட ஆசை ஏன் கெடுப்பானேன்ட்டு வாங்கினேன். கரெக்டாக 6 o'clockனா 6 times கத்தும்.
7 o'clockனா சம்டைம்ஸ் இது ஸ்விஸ் கிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால இது வாங்கினேன். அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி இந்த மணி பிளான்ட் நான் காமிச்சிருப்பேன். இந்த மணி பிளான்ட் வீட்டில் இண்டோர் பிளான்ட் இது. ஸோ இதையும் வாங்கி போட்டேன். ஸோ அதுதான் கைஸ். இன்னும் கொதிச்சிட்டு இருக்கா ரசம். இன்னும் ஒரு 1 minute கொதிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிடுவேன் கைஸ். கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. Please bear with me for a few minutes, okay? பருப்பு ரசம் ஆக்சுவலாக இது புளி போட்ட போட்ட பருப்பு ரசம். இன்க்ரீடியன்ஸ்லாமும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இது கொதிச்சதுன்னா தென் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதியலுக்காக ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். பாருங்கள், சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதை ரசத்தை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்பளத்தை பொரிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போட்டு அது லஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு தான் கைஸ். ஒன்றும் வீக்கெண்டு மூடும் இல்லை குக் பண்ணேன். வெளியில் போய் சாப்பிட்றதுக்கும் கடியாக இருந்ததா, சரி ஓகே ஏதாவது சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சமாக கொதிக்குது. ஓகே குன்சி, இங்கே வா. இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சமாக போட ஆரம்பிப்போம். ஸோ பாருங்கள் கைஸ், கொஞ்சம் லைட்டாக கொதிச்சிருக்கு. ஸோ லைட்டாக கொதிச்சிருக்கு கைஸ். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விடுவோம், ஓகேவா? கிளறி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது கொதிக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மீன் டைம் கொஞ்சம் பெப்பர் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பெப்பர் போட்டாலும் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. ஓகே கைஸ், லைட்டாக கொதியல் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு ஆட், இங்கே பாருங்கள், துவரம் பருப்பு குக்கரில் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த துவரம் பருப்பை ஐம் கோயிங் டு ஆட். இங்கே பாருங்கள், துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஓகேவா? இனிமே நல்லா கொதிக்கணும் கைஸ். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க தான் அந்த காரப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இந்த பருப்பு போட்டிருக்கேன் ஓரளவு கொதிச்சோடனே. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொதிக்க ஆரம்பிச்சாதான் we have to start adding the ingredients. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், என்னோடய சேனல் நான் லாஸ்ட் அக்டோபர் ஆரம்பித்தேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் கைஸ். கொஞ்சம் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோட லிங்க்கை ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் க்ரோ ஆக முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்ப்பை கொஞ்சம் பண்ணுங்கள் கைஸ்,
நான் என்னோட சேனலில் எல்லாமே நான் மிக்ஸ்டாக தான் போடுறேன். லைக் சமையல் போடுவேன், ட்ராவல் போடுவேன். எனக்கு சிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் சிங்கிங் போடுவேன். இந்த மாதிரி உஷாஸ் வேர்ல்டுங்கிறது தானே டைட்டில். அதனால் என்னோட வேர்ல்டில் என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் பேசிக்கலி. கொதிக்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். டைம் எடுக்குது கைஸ். சூர்யா மூவி ரிலீஸ் ஆகிருக்குன்னாங்க. ஸோ போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கைஸ். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு கொஞ்சம் இதை கொதிக்கிறது கொஞ்சம் பார்த்தோன்னே கூப்பிடு, இதோ வரேன். கொதிச்சிட்ருக்கு கைஸ். அதனால் நான் உங்களுக்கு ஐ வாண்ட் டு ஷோ இந்த மீன் டைம் ஒரு குவிக்காக ஒன்று காட்டணும்னு நினச்சேன். கொஞ்சம் கொதிச்சோடனே திரும்ப நான் ரசத்துக்கு வரேன், ஓகேவா? இந்த பேக்யார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ட்ரீ நட்டிருந்தேன் நான். அந்த ஆப்பிள் ட்ரீ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு கைஸ். அதுதான் உங்ககிட்ட ஷார்ட்ஸாக ஷோ பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் சரி, இது அது கொதிக்கிற வரைக்கும் இந்த டைம் இருந்ததா, சரி இதை காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இந்த ஆப்பிள் ட்ரீ நட்டு ஒரு 1 year ஆச்சு, ஓகேவா? ஒன்றுமே முளைக்காமையே இருந்தது. அப்புறம் என்னோடய நெய்பர் வந்து அவங்க ட்ரீஸ்லாம் இதெல்லாம் அந்த பிளான்டிங்லாம் நல்லா பண்ணுவாங்க. நான் அவங்கள கூப்பிட்டு காமிச்சேன். அது ஒரு எனக்கு போயிடுச்சு அந்த ட்ரீன்னு தோணிடுது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை தண்ணி ஊற்றிக்கிட்டே வரும் அப்படின்னாங்க. இப்போ இந்த ஆப்பிள் ட்ரீக்கு ஒரு 1 yearக்கு மேலே தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள் கைஸ். ஒரு 3 ஆப்பிள் இங்கே முளைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி எனக்கு. நான் இது ஒரு ஷார்ட்ஸாக போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் சரி, இன்றைக்கி ரசம் கொதிக்கிறதுனால சரி இதை காமிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு 3 ஆப்பிள் வளர்ந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா செர்ரி. இந்த ட்ரீ வந்து செர்ரி. இது இப்போ தான் போட்டேன், ஓகேவா? இது வந்து செர்ரி. இது வந்து உங்களுக்கு இதுவும் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு என்ன ட்ரீ இது? ஆரஞ்சு இது, ஓகேவா? ஆரஞ்சு முளைக்குது. இப்போ இதுவும் இப்போ தான் போட்டேன். ஸோ செர்ரியும் இப்போ தான் போட்டேன், நான் ஆரஞ்சும் இப்போ தான் போட்டேன். இது வந்து போட்டு 1 year ஆகுது ஆப்பிள். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, இதுதான் ஆப்பிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாமக்ரானட். இது லாஸ்ட் இயர் வந்து ஒரு பாமக்ரானட் கொடுத்தது எனக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் கொடுக்கும், டைம் எடுக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் இது ரெண்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ரெட் ரோஸ் அண்ட் துளசி மாடம். எனக்கு துளசி மாடம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் திருவாரூரில் துளசி மாடம் இருக்குது. துளசி நான் இன்னும் வாங்கி வைக்கலை, பட் அட்லீஸ்ட் அந்த மாடம் எதையாவது வாங்கணும்னு வாங்கினேன். அண்ட் இது ஒயிட் ரோஸ். ஸோ இப்போ திரும்ப போய் ரசம் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போமா கைஸ்? கொஞ்சம் டைவர்ட் பண்ணேன், என்ன கொதிச்சிட்ருக்கா, உங்களுக்கு போர் அடிக்கும், சரி ஏதாவது உங்களை என்டர்டைன் பண்ணணுன்ட்டு இங்கே வந்தேன். இப்போ கொதிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ரசத்துக்கே போய் பார்ப்போமா? இங்கே பாருங்க, ரசம் இங்கே பாருங்க கைஸ், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரைட் டைம் டு புட் த இன்க்ரீடியன்ஸ். கொஞ்சம் இதை பொடி எடு. ஓகே, இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு கொதியலும் ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கும், அதே சமயம் கொதியல் இல்லாத மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ் வரப்ப இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது பெப்பர். ஓகே, இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுறேன், ஏன்னா உரப்பு எனக்கு வேணும்ன்ட்டு. அடுத்தது நான் ஆட் பண்ண போகிறது இங்கே பாருங்கள், காரப்பொடி கொஞ்சோண்டு. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப ஆட் பண்ணல, கொஞ்சம் தான் கைஸ் ஆட் பண்ணுறேன் காரப்பொடி. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா கொரியண்டர் பவுடர். உங்கள்கிட்ட கொரியண்டர் சீடு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. நல்லா இது வந்து கொரியண்டர் பவுடர் போட்டிங்கன்னா நல்லா வாசனை கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன். உங்களுக்கு கொரியண்டர் பவுடராக இல்லைன்னா சீடாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இது 1 ஸ்பூன். ஓகே, அண்ட் தென் பாருங்க மஞ்சப்பொடி. எங்கள் அம்மா, நான் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே மஞ்சப்பொடி யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவோட ஸ்ட்ராங் பிலீஃப் இது இன்ஃப்ளமேஷனை பாடியில் ரெடியூஸ் பண்ணதுனால நானும் அப்படியே பழகிட்டேன் எங்கள் அம்மாவை பார்த்து. ஸோ மஞ்சப்பொடி. ஓகே, அண்ட் தென் ஊர்லேருந்து அரைச்சிட்டு வந்த சாம்பார் பொடி. யூஸ்வலாக எங்கள் அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா
அரைச்சி கொடுக்காததுனால என்னோட அண்ணா ஒய்ஃப் ஒரு 2 வாட்டி அரைச்சி கொடுத்தாங்க, எங்கள் அக்கா ஒரு 2 வாட்டி அரைச்சி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், ஊர்லேருந்து அரைச்சி கொண்டு வந்த சாம்பார் பொடி. இது வந்து ஒரு 2 ஸ்பூன். இங்கே பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் பெருங்காயம். இங்கே பாருங்கள் பெருங்காயத்தையும் நல்லா, ஆக்சுவலாக பெருங்காயம் கொஞ்சம் இல்லை, ரேன் அவுட்னு நினைக்கிறேன், இருக்கிறதா போட்டிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலி சால்ட். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காரம் சால்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு எந்த அளவு வேணுமோ அதை நான் போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், சால்ட்டையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சா, அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். பாருங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கொதிக்கட்டும். இது இங்கே காட்டு, இங்கே காட்டு. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் அண்ட் சால்ட் தேவைப்படுது. அதனால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சாம்பார் பொடி ஐம் கோயிங் டு ஆட். ஓகேவா? அண்ட் தென் உப்பும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ எகெயின் கொஞ்சம் சால்ட்டு. ஓகே, எகெயின் ஐ எம் கோயிங் டு மிக்ஸ் திஸ். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காட்டு காட்டு. கொஞ்சம் எனக்கு சால்ட்டு தேவைப்படுது கைஸ். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் சால்ட் இல்லைன்னா எடுக்காதுல ரசம். அது இன்னும் ஆக்சுவலாக இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நான் வந்து இந்த ரெட் சில்லி பவுடர் அதுவும் கொஞ்சம் லைட்டாக தூவி விடுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். I'm going to mix this. இன்னொரு 5 minutes கொதிச்சதுன்னா அவ்வளோதான் கைஸ், இறக்கிடலாம். கொதியல் மட்டும் கொஞ்சம் காட்டு குன்சி. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது கைஸ். இப்போ ஸோ நீங்கள் அதை டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க உப்பு காரத்தை. ஏன்னா நான் கொஞ்சம் குறைச்சி போட்டதுனால எனக்கு ஓவராக உப்பு காரம் போட்டால் அதிகமாகிடுமோன்னு பயந்துட்டு நான் அப்பப்போ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சது, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் கைஸ், ரசம் ஓவர். நம்ம சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம். என்னோடய சன் இருந்தால் சூப் மாதிரி குடிப்பான். நானும் குடிப்பேன் ஆக்சுவலாக, ரமணியும் குடிப்போம். அண்ட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பளத்தை பொரிச்சிட்டு அவ்வளோதான் கைஸ், லஞ்சை முடிச்சிருவேன். ப்ரிட்டி மச் டின்னருக்கும் ரசம் தான், ஆனால் ஏதோ ஒரு கறி மட்டும் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறது, ரமணி கொஞ்சம் திட்டிக்கிட்டே சாப்பிடுவோம், ஒன்றும் பண்ண முடியாது, ஒன் டே திட்டு வாங்கிக்க வேண்டியது தான். நான் அவனுக்கு ஏற்கனவே ரசம் அப்படின்னாலே கடி இல்லை, இன்னும் நான் டின்னருக்கும் ரசம்னா இன்னும் கடுப்பாயிடுவான் அவன். பட் ரசம் வச்சாச்சு, ஒன் டே அட்லீஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் நான் பண்ணுறேன் கைஸ். எனக்கு பிடிச்சது இன்னைக்காவது ஒரு நாள் நான் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்கும்ல. எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் பண்ணி தரேன். எனக்கு பிடிச்சது ஒன் டே ஐ வாண்ட் டு டூ இட் ரைட். ரமணிக்கு ஒரு நாள் அவியல் பண்ணணும்னு ஆசை. இந்த ஜூனில் தான், நெக்ஸ்ட் மந்த் ஒரு நாள் இன்க்ரீடியன்ஸ் வாங்கி என்னோட மிக்ஸி இஷ்யூ ஆகிடுச்சு, மிக்ஸி ப்ராப்ளம் ஆகிருக்கு. இல்லைனா மிக்ஸி ஒன்று வாங்கினதுக்கப்புறம் ரமணி ஒரு வாட்டி அவியல் பண்ணணும்னோ. ஸோ அதையும் நான் வீடியோ பண்ணி போடுறேன், நீங்கள் பாருங்கள். நல்லா பண்ணுவான் ஆக்சுவலாக அவியல். எனக்கு அந்தளவுக்கு பண்ண தெரியாது அவியல், பட் ஹீ இஸ் ரியலி குட் அட் இட். நான் சாப்பிட்ருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு ஒரு 2 minutes நல்லா கொதிச்சுதுன்னா அதோட அணைச்சிடலாம் கைஸ்.
பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஆல்மோஸ்ட். இன்னொரு 1 மினிட்ல நான் அணைச்சிருவேன் கைஸ், ஓகேவா? ஸோ இதுதான் ரியல் குயிக்காக சொல்கிறேன். இன்னொரு வாட்டி நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க, கடுகை போட்டு நல்லா டொமேட்டோ போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, புளி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க, பருப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கரைச்ச புளியை அதில் ஊற்றிட்டு இந்த டொமேட்டோ மேலே கொஞ்சம் கொதியல் வந்தோடனே பருப்பு தண்ணியை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெப்பர், காரப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அப்புறம் இந்த கொரியண்டர் நல்லா பொடி பண்ணி அந்த பொடியை கொஞ்சம் வாசனைக்கு, அப்புறம் சாம்பார் பொடி உங்ககிட்ட இருந்தால், இல்லைனா வாட் எவர் யூ என்ன பொடி உங்களுக்கு ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க விட்டு இறக்கி விட வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ், ரசம் ரெடி நவ். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வேலை ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு போடுங்க. அண்ட் ஒரே ஒரு ஹெல்ப் கைஸ், எனக்கு உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் 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 என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். நான் உங்களை இன்னொரு வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லையோ கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். ஐ லவ் யூ ஆல், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, பாய்.